அந்த இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து இப்போ பிணை கைதிகளை கொண்டு போனது, சின்னஞ்சிறு குழந்தைகள்லேருந்து எல்லாரையும் கொலை பண்ணது அப்படின்னு பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? ஹமாஸ். எப்படி இவங்க வந்து உங்கள் ஆளுங்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, கொலை பண்ணிட்டு போவாங்க, நீங்கள் வந்து புறாவை பறக்க விட்டுக்கின்னு பேச்சுவார்த்தை நடத்தணுமா? அத்தினி அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்து வந்தப்போவே ஒரே ஆளாக உட்காந்து சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு சீறி அடித்த நாடு இஸ்ரேல். அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து வந்தப்போவே கேப்சர் பண்ணாங்க. இப்போ வந்து நான் ஸ்டேட் பிளேயராக இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை அடிபணிய வைப்போம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஈராக்கில் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அழுகுண்டு வச்சிருக்கான். அவன் வச்சிருந்தா உனக்கு என்ன வந்தது? போயிட்டு சண்டை போட்டாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? இதில் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் ஈராக்கில் நீங்கள் வந்து அமெரிக்கா கூட்டு போடும்போது கூட போகலையா நீங்களாம்? அப்போது பெரியவங்களுக்கு ஒரு நியாயம், சின்னவங்களுக்கு ஒரு நியாயமா? இப்போது ஈரானில் வந்து பிரசிடென்ஷியல் பேலஸை அட்டாக் பண்ணணும், மிசைல் வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இப்போது இந்த ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக எங்கே போனாலும் தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அண்டர் கிரவுண்டில் போயிட்டார். யாரையும் நம்ப முடியாத சுச்சுவேஷன். ஏப்பா பாகிஸ்தானே பாதியில் வந்தது, அப்புறம் எப்படி நீங்கள் அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? சொல்லப்போனால் பாகிஸ்தானே எங்களுதுன்னு நாம் சொல்லணும். ஆனால் சொன்னால் உடனே இங்கே இருக்கவங்க சில பேருக்கு அப்படியே எரியும். அது புள்ளி கூட்டணியில் இருக்கவங்க என்ன அப்படி சொல்கிறீங்க? நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போனது தாங்க. பட் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த முறை வந்து இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் அனஹிலேஷன் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு. இதை யாராலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. நீ ஆள் காட்டியான்னு ஒருத்தர் மேலே சந்தேகம். உள்ளுக்குள்ள சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அமைப்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆக முடியும் சொல்லுங்க? யாரையுமே நம்ப முடியாது. இன்னைக்கு அதிமுக மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தானை எதிர்த்து பாலஸ்தீனியர்கள் குரல் கொடுத்துருக்காங்களா? இது பாருங்க, நீங்க வந்து காஷ்மீர்ல பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் காலிஸ்தான்ல தூண்டி விட்டது பாகிஸ்தான் தானே? அதை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா? அப்புறம் நாங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கினே இருக்கோம், நீ வந்து எங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் என்னத்துக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? பாகிஸ்தானில் புது எக்ஸ்போர்ட் ஒன்று ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உலக அளவில் முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரர்கள் எக்ஸ்போர்ட். எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு அங்கே போய் பிச்சை எடுத்துன்னு எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அங்கெல்லாம் வந்தாலே துரத்தி விட்றாங்க. டேய் வந்துட்டானா இவனை முதல்ல அடிச்சு துரத்துறா அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்க, ரஷ்யா கிட்ட இந்தியாவை கொடுக்குறீங்களா சீப்பாக ஆயில் எங்களுக்கும் கொடுங்க. ரஷ்யா பார்த்தாங்க, சரி யாராக தான் நமக்கு என்ன வந்தது, ஆயிலை விற்று காசை வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா உக்ரைனுக்கு வந்து இவங்க டேங்க் அனுப்புகிறாங்களாம். என்ன என்கிட்ட இருந்து சீப்பாக ஆயில் வேணும்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு டேங்க் அனுப்புறியா? ஆயிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடான்ட்டாங்க. இவங்களாவது புத்தின் காலில் விழுந்துக்கணும். ஐயா சாமி, ஓட்ட உடச்சல வந்து இரும்பு கடையில் போட்டு பேரிச்சம்பழம் வாங்குற மாதிரி பண்ணின்னுக்கிறோம், நீங்கள் வந்து துரை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா புத்தின் வந்து ஓகே ரைட் போ அப்படின்ட்டு விட்டுருப்பாரு. அதுவும் சொல்ல நாங்கள் இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு விருந்தில் நம்மளோட இணைந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பவன் அருண் சார். இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட கலந்தாய்வு செய்ய போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் விக்ரம். நீங்கள் சொன்ன மாதிரியே ஹெசபுல்லா வந்து தரமட்டமாக்குறதுல வந்து இஸ்ரேல் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்கன்னு தெரிய வருது சார். அப்போ என்ன ஜோசிகாரன்றியாங்க? அது ஆமாம் சார், உண்மையாலுமே சார் 2026 என்ன நடக்க போகுதுன்றதை இப்பயே வந்து எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆள் நீங்கள். எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ ஹெசபுல்லா வந்து பல ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறதாகவும் கேள்விப்படுறோம். அதில் பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ்லாம் என்னென்ன சார்? அதில் அதாவதுங்க ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, இஸ்ரேல் வந்து போர் வெறி கொண்டு அலைகின்றது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஹமாஸோட காசாவில் இன்னாண்ட பக்கம் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? அந்த இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து இப்போ பிணை கைதிகளை கொண்டு போனது, சின்னஞ்சிறு குழந்தைகள்லேருந்து எல்லாரையும் கொலை பண்ணது அப்படின்னு பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? ஹமாஸ். எப்படி இவங்க வந்து உங்கள் ஆளுங்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, கொலை பண்ணிட்டு போவாங்க, நீங்கள் வந்து புறாவை பறக்க விட்டுக்கின்னு பேச்சுவார்த்தை நடத்தணுமா? அதான் அவங்க முதுகெலும்பை உடைச்சாங்க. இன்றைக்கி வந்து அந்த பக்கம் காசாவில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 90% மோரார்லெஸ் ஆப்லிட்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ரெப்ளனிஷ்மெண்ட் ஆயுதங்கள் அப்படின்றதுக்கும் இப்போ எதுவுமே வகை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எதிரான சக்திகளை எல்லாம் அழிச்சிட்டு வராங்க இஸ்ரேல். இப்போ வந்து ஹெஸ்புல்லா சரி அந்த பக்கம் ஹமாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போது இவங்க வந்து பாருங்கள் ஒரே நேரத்தில் வந்து நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறோம், இந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறோம், இஸ்ரேலில் என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு. அத்தினி அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்து வந்தப்போவே ஒரே ஆளாக உட்காந்து சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு சீறி அடித்த நாடு இஸ்ரேல். எல்லாரையும் துரத்திக்கின்னு இந்த கோலன் ஹைட்ஸ் ஆகட்டும்,
அதுக்கப்புறம் ஈஜிப்துலேருந்து அந்த சினாய் ஏரியாவாகட்டும், இந்த மாதிரி அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து வந்தப்போவே கேப்சர் பண்ணாங்க. இப்போ வந்து நான் ஸ்டேட் பிளேயராக இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை அடிபணிய வைப்போம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம், இஸ்ரேல் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு தயாராகி விட்டது அப்படின்னு. ஏன்னா சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி, அமெரிக்காவில் எலெக்ஷன் வர நேரம். ஸோ அவங்க பெருசாக எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். இதுதான் வந்து சரியான நேரம். ஆமாங்க, எங்கள் நாட்டை எதிர்த்து வந்து ஒரு தீவிரவாத கும்பல் சண்டை போட்டுனுக்குது, எங்கள் நாட்டு மக்களை அழிக்க பார்க்குது அப்படின்னா அவங்கள அழிக்கிறதுல என்ன தப்பு? இப்போது அமெரிக்கா எடுத்துக்காங்க, அவங்க வந்து அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. சரி, ஈராக்கில் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அடுக்கிட்டு வச்சுருக்கான். அவன் வச்சுருந்தா உனக்கு என்ன வந்தது? போயிட்டு சண்டை போட்டாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? இதில் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் ஈராக்கில் நீங்கள் வந்து அமெரிக்கா கூட்டு போடும்போது கூட போகலையா நீங்கள்லாம்? அப்போது பெரியவங்களுக்கு ஒரு நியாயம், சின்னவங்களுக்கு ஒரு நியாயமா? அடுத்தது, இந்த வான்வழி தாக்குதல் மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் அஃபென்சிவும் வந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதையும் வந்து லெபனானால ஒன்றும் தடுக்க முடியாதுங்க. அடுத்தது ஏமன்லையும் ஏற்கனவே சிரியாவில் உள்ளுக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்துருக்குது. அது ரொம்ப வருஷமாக ஓடினுது. இப்போ ஜனங்க மறந்தே போயிட்டாங்க. அது ஏதோ நடக்குது அப்படின்னு. இந்த உக்ரைன் வார் அப்பப்போ பேசுவாங்க, அவ்வளோதான், அது பாட்டுக்கு போயின்னு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேலும் வந்து அது சாணக்கியன் சொல்வார், கடன், அதுக்கப்புறம் வியாதி, அதுக்கப்புறம் எதிரி, இவங்களை வந்து அடியோட களைய வேண்டும், இல்லைன்னா அது பின்னாடி வந்து கொச்சல் குத்துட்ருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்த எதிர்ப்புன்றதே இருக்கக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், முன்னாள் பிரசிடெண்ட் ஈரானில் அவருடைய பேட்டின்னு ஒன்று. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, ஈரானில் இருக்கிற மொசாத் ஏஜென்ட்ஸ், நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், இந்த மொசாத் ஏஜென்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஊடுருவிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அந்த லோக்கல்ஸ் மாதிரியே இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி லாங்குவேஜ்லேயும் அந்த கல்ச்சர்லேயும் பயங்கர ட்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு மொசாத் ஏஜென்ட் வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தமிழ்நாட்டிலே வராரு அப்படின்னு சொன்னால் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், உடனே நீங்கள் ஏஜென்ட்டான்னு கேட்காதீங்க. அவங்க வந்து அப்படியே பக்காவாக ஒரு தமிழர் அப்படின்ற மாதிரி மாறிடுவார். உங்களால் சந்தேகமே பட முடியாது. உங்களை பார்த்தாலுமே அப்படி தான் தோணுது சார். ஏன்னா அந்த ஹேர் கட்டு, அந்த ஷேப்பு, ஆள், கோட் ஷூட் போட்டிங்கன்னா அப்படியே இருப்பீங்க மொசாத் மாதிரியே. அவங்க கோட் ஷூட்லாம் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஈரானியன் முன்னாள் பிரசிடெண்ட்டு, இந்த மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய மொசாத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து களை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஈரானியன் ஸ்பை ஏஜென்சி இருக்குது பாருங்கள், அந்த தலைவரையே 20 பேரோடு சேர்ந்து ஏஜென்ட்டாங்க, அதுதாங்க எங்களுக்கு அப்போ தெரிய வந்தது அப்படின்னாரு. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு வந்து அவங்க ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவேன். அண்டு ஒன்ஸ் உள்ளே போயிட்டாங்கன்னா, நம்ம குருதி புண்ணலில் கூட நம்ம பார்த்துருக்கோம், அது இல்லை இந்த ஆப்ரேஷன் இதுவாகக்கூடாதுன்றதுக்காக கமலே வந்து செத்து போயிடுவார் இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க இருப்பாங்க. சொல்ல முடியாது, நாளைக்கே ஒரு நாட்டுக்கு பிரசிடெண்ட்டாக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது ஒரு பக்கம், இதை பேஸ் பண்ணி டெக்னாலஜி ரெண்டுமே கோயிங் ஹேண்ட் இன் ஹேண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அவங்களுடைய அளவுக்கு அதிகமான சக்ஸஸுக்கு காரணம். சிஐஏ கூட ஒரு காலத்தில் இருந்துவாங்க, ஆனால் அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து அவங்க இப்போ விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து சேட்டலைட்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் அப்படி இப்படின்வாங்க, அது வேலைக்கு ஆகாது. கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். அடுத்தது, நீங்கள் ஒரு அமைப்பில் ஊடுருவி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைப்போட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் யூ ஹாவ் காட் அ சே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க மொசாதோடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை நடக்க வைக்கிறது அப்படின்றோம் இல்லையா, இதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஈரானில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட தலைவர் வந்து அண்டர் கிரவுண்டில் போயிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து ஒரு மிசைல் அனுப்பணும்லாம் அவசியம் கிடையாது. அவரே வந்து சொன்னாரே சார், இந்த மாதிரி லெபனானுக்குலாம் நாங்கள் வந்து எந்த ஆர்ம்ஸ் மிசைல்ஸ்லாம் அனுப்ப மாட்டோம், நாங்கள் அவங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி பல்டி அடிச்சிட்டாரு சார். இல்லை ஏன்னா இப்போது ஈரானில் வந்து பிரசிடென்ஷியல் பேலஸை அட்டாக் பண்ணணும், மிசைல் வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இப்போது இந்த ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக எங்கே போனாலும் தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அண்டர் கிரவுண்டில் போயிட்டார். யாரையும் நம்ப முடியாத சிச்சுவேஷன் இப்போது. அதனால் அவங்க பாட்டுக்கு நிதானமாக அவங்க வேலையை செய்வாங்க. இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. தீவிரவாத குழுக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாலஸ்தீன மக்களுடைய நிலம் அதை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இஸ்ரவேலர்களுடைய நிலம், அது த ப்ராமிஸ்டு லேண்ட்னு சொல்லுவாங்க. எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து அங்கே இஸ்ரவேலர்கள் இருக்காங்க. அப்போ பாலஸ்தீனமே கிடையாது.
இன்னைக்கு வந்து காஷ்மீர் எங்களோடது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லினுங்கிறான். ஏப்பா, பாகிஸ்தானே பாதியில் வந்தது தானே, அப்புறம் எப்படி நீங்கள் அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? சொல்லப்போனால் பாகிஸ்தானே எங்களுதுன்னு நாம் சொல்லணும். ஆனால் சொன்னால் உடனே இங்கே இருக்கவங்க சில பேருக்கு அப்படியே எரியும். அது புள்ளி கூட்டணியில் இருக்கவங்க என்ன அப்படி சொல்கிறீங்களே, நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போனது தானுங்க. அதை நம்ம அந்த கிரேக்க தத்துவ ஞானி ஒருத்தர் சொல்வார், 150 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியா எங்கே இருந்தது, 300 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியா எங்கே இருந்தது அப்படின்லாம் கேட்பார். அந்த கிரேக்க சரித்திரத்தோடு நின்றுக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறாங்க வைகோ மாதிரி ஆட்கள் அப்படின்னு எனக்கு புரியலை. பட் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த முறை வந்து இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் அனஹைலேஷன் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு. இதை யாராலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ஈரான் வந்து சொல்லலாம், பார்த்தீங்களா நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் அந்த ஹிஸ்புல்லா அமைப்போட அடுத்த தலைவர் நசரல்லா அவரை எலிமினேட் பண்ணாங்க. அவரோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் மரணம் அடைந்தார்கள்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு சொல்லுங்கள். உள்ளுக்குள்ள ஆள் இல்லாமல் உங்களால் இது சாதிக்க முடியுமா? அவர் எங்கே இருக்காருன்னு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தானே இது பண்ண முடியும். எப்படி சார் கொண்டாங்க அவரை? இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹிஸ்புல்லா அமைப்புலேயே ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. ஏய் நீ ஆள் காட்டியான்னு ஒருத்தர் மேலே சந்தேகம். உள்ளுக்குள்ள சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அமைப்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆக முடியும் சொல்லுங்க? யாரையுமே நம்ப முடியாது. இன்னைக்கு அதிமுக மாதிரி ஆயிரும். ஒருத்தர் நம்பாமல் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கன்ஃபியூஷன் எதிரியை குழப்ப வேண்டும். அப்போ உள்ளுக்குள்ள இவங்க ஆள் இருக்காங்க. அந்த ஆள் யாருன்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இதில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தே ஹவ் காட் எவரி ரைட் டு டிஃபெண்ட் தர் சிட்டிசன்ஸ். எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீ இது மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்க அப்படின்னும் போது நாங்கள் 1000 ராக்கெட் அனுப்புகிறோம் அப்படின்னா விடுங்க, அதாவது தீபாவளி வருது நாங்கள் கூட 10,000 ராக்கெட் அனுப்புகிறோம் அப்படி தான் சொல்லணும். இதெல்லாம் யூஸ்லெஸ் ஆப்டிக்ஸ். பார்த்தீங்களா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதனால் பெரிய சேதம் ஒன்றும் கிடையாது. என்ன எங்கேயாவது போயிட்டு டொப்புன்னு வெடிக்கும். அவங்க வந்து அந்த அயன் டோம் வச்சுருக்காங்க, அதையும் மீறி ஒரு சில ராக்கெட்டுகள் போச்சுனாலும் உயிர் சேதம் பெருசாக வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாக் அப்படின்னு சொன்னால் உடனே பங்கருக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப காலமாகவே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் காசு கொடுத்து வாங்கின ராக்கெட்டை வந்து தீபாவளி வெடிக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஹூத்தி ரெபல்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அவங்களுக்கு வந்து ஆர்ம்ஸ் சப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. பட்டு அவங்க நிறுத்திட்டாங்க. இது ஏன்னா இது இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட்டு. அமெரிக்காவுக்கு அகென்ஸ்ட்னா பரவாயில்ல, இது இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட்ன்றதுனால வேண்டாம். அவங்களுடைய ஏன்னா அவங்க வந்து ஒரேடியாக கண்மூடித்தனமாக ரஷ்யாவை எதிர்ப்பது கிடையாது. என்னதான் அவங்க க்ளோஸ் டு யூஎஸ்ஆ இருந்தாலும் ரஷ்யா எங்கள் எதிரி, உக்ரைனுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்லாம் அவங்க என்றைக்குமே சொன்னது கிடையாது. எப்போவுமே அவங்க இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால் ரஷ்யாவும் ஆர்ம்ஸ் சப்ளை பண்ண போகிறது நிறுத்திட்டாங்கன்னு தான் லேட்டஸ்ட் நியூஸு. ஒவ்வொருத்தராக அவங்க களை எடுப்பாங்க. ஏமனில் வந்து எடுப்பாங்க, லெபனானில் வந்து எடுப்பாங்க. முடிஞ்சா வா ஒன்றையும் சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்வாங்க. சரி, இப்போ இந்தியாவோட பங்கு என்ன சார் இதில்? இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி எல்லா டெரரிஸ்டையும் அடிச்சு பண்ணுறப்போ இந்தியாவோட பங்கு, மோடி அவர்கள் ஏதாவது அதில் ஸ்ட்ராட்டஜி? அதாவதுங்க, இதில் வந்து இந்தியாவிலேருந்து சில கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸோ இல்லை வேறு சில விஷயங்களோ எக்ஸ்போர்ட் ஆகலாம். அதுக்கு வந்து இங்கே சில பேர் இது கோர்ட்டுக்கு கூட யாரோ ஒருத்தர் போனார்னு நினைக்கிறேன். இஸ்ரேலுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுறதுன்றது தப்பு அப்படின்னு. இதெல்லாம் ஃபாரின் பாலிசின்றது அது கவர்மெண்ட்டோட டொமைன். அதில் வந்து கோர்ட் கேனாட் இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றது தான் அந்த செய்தி. நல்லா யோசிச்சு பாருங்கள், இஸ்ரேலோட தூதரக உறவுகள் அப்படின்றது வந்து ரொம்ப லேட்டாக தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து 2 பெரிய யுத்தத்தில் இஸ்ரேல் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. தூதரக உறவுகள் இல்லாட்டாலும் அவங்க தான் நமக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கார்கில் வார்லையுமே வந்து இஸ்ரேல் நமக்கு கொடுத்த ஹெல்ப் அப்படின்றது ரொம்பவே அதிகம். ஸோ தூதரக உறவுகள் இல்லாதப்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணின ஒரு நாடு. அப்புறம் அவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறீங்க? ஆலெல்லாம் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு, அதுதான் நமது நிலைப்பாடு அப்படின்னா சரிங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணினே இருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்கு. அவங்க நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க? எனக்கு அது பதில் சொல்லுங்கள். என்னைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தானை எதிர்த்து பாலஸ்தீனியர்கள் குரல் கொடுத்துருக்காங்களா? இது பாருங்கள், நீங்கள் வந்து காஷ்மீரில் பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் காலிஸ்தானில் தூண்டி விட்டது பாகிஸ்தான் தானே? அதை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா? அப்புறம் நாங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கினே இருக்கோம், நீ வந்து எங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் என்னத்துக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? இது நான் கூட்டணி தர்மமா? நீங்கள் மட்டும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பதவியில் ஷேர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக் தாங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னும் போது. நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான், மேட்ரு எண்ட்ஸ். சார் அதே மாதிரி இப்போ இந்த ஹெசபுல்லா, அப்புறமேட்டு ஹவுதி, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன காசாவில் ஒருத்தங்க ஹமாஸு, அது இவங்களுக்கும் தாலிபான்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு?
அதாவதுங்க, ஹமாஸ் வேற, ஹெஸ்புல்லா வேற. ஹெஸ்புல்லா வந்து ஈரான் சப்போர்ட்டட். இவங்களுக்குலாம் என்ன டிமாண்ட் சார்? எதனால இந்த ரிபல்ஸ்? அந்த ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா 2 பேருக்குமே வந்து இஸ்ரேலை அழிக்கணும், அங்கே வந்து பாலஸ்தீனத்தை நிலைநாட்ட வேண்டும். இதுதான் அவங்களுடைய இது. தாலிபான் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வேற. முதல்ல ஆப்கானிஸ்தானில் வந்தாங்க, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க அவங்களுடைய இதை ஆரம்பித்தாங்க ஒசாமா பின் லேடன் காலத்தில். அதுக்கப்புறம் இப்போ உடச்சி முதுகெலும்பு நொறுக்கி உக்காந்தவொடனே இங்கே ஆப்கானிஸ்தானோட செட்டில் ஆகிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி வந்தப்போ பாகிஸ்தானில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பார்த்தீங்களா, இனிமேல் நாம தான் அப்படின்னு. அவங்க பார்த்தாங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய நாடு, எத்தனை வருஷமாக ஆப்கானிஸ்தான்றது இருக்குது, நீ நடுவில் வந்தது, நம்ம தூண்டு நாடு எங்களை விட, நீ என்ன கண்ட்ரோல் பண்ணுறதா? இப்போ என்ன போச்சு, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் பெரிய பிரச்சனை. தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு அந்த தாலிபான் பாகிஸ்தானில் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் அந்த எல்லை பகுதிகளில் வந்து அகெயின் இது வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, சரியாக டிமார்க்கெட் ஆகாத எல்லைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கள் இடம் அப்படின்னு அவங்க சொல்லி நிற்கிறாங்க. அண்டு பாகிஸ்தான் இன்றைக்கி இருக்க நிலைமையில் அவங்களால எதுவும் கேட்க முடியாது. நாளைக்கே ஆப்கானிஸ்தான் நினச்சிட்டப்பா இதெல்லாம் எங்களுதுப்பா, அந்த ஏதோ NWFPன்னு ஒன்று சொல்லுவாங்க. அண்டு பலூச்சிஸ்தானில் ஏற்கனவே பிரச்சனை ஓடினுக்குது, தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சிந்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து அவங்கள மாதிரியே டிசைட் பண்ணிவிட்டு ரைட் இதெல்லாம் எங்களுக்கு, நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சேர்ந்தாங்கன்னா பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்து இவங்க அம்யூனிஷன் சப்ளை பண்ணுறாங்களாம் பங்களாதேஷுக்கு. ரொம்பவே தமாஷா இருக்குது. சரி, வேறு வழியில் இருக்கிற எதையாவது இந்த ஸ்கிராப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பண்டிகை வருது இல்லை வந்து ஏதோ சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்னும் போது வீட்டில் இருக்க பழைய பித்தளை குடம் இதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு இது பண்ணுவாங்க. அந்த நிலைமையில் இருக்குது பாகிஸ்தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்ககிட்ட சும்மா தான் இருக்குது, நாங்கள் இனிமேல் எங்கள் இந்தியாவோட சண்டை போட போகிறது, இதெல்லாம் சும்மா துருப்புச்சின்னுக்குது அப்படின்ட்டு அதை அப்படியே பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி பண்ணி ஏதோ நீங்கள் கொஞ்சம் காசு கொடுங்கோ அப்படின்னு பார்த்து நிற்கிறாங்க. பித்தளை அண்டா விற்று காசு வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதான் ராஜ்நாத் சிங் ரொம்ப அழகாக சொன்னார், இது எங்ககிட்ட கேட்டிருந்தாலே அது IMFோட அதிகமாக காசு கொடுத்துருக்க போகிறோம், எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிற அப்படின்னு. சரியான நக்கல் இது, பட் ரியாலிட்டியும் அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியாவில் இருந்தெல்லாம் வாங்க மாட்டோம், நீங்கள் எங்களுடைய எனிமி நாடு அப்படின்ட்டு வெளில அதிக காசு கொடுத்து வாங்கினுக்கிறான். பைத்தியங்களாடா. இப்போ அது வாங்குறதுக்கும் காசு இல்லை, அது வேற விஷயம். பெட்ரோலுக்கு காசு கொடுக்க முடியல. ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தானில் புது எக்ஸ்போர்ட் ஒன்று ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உலக அளவில் முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரர்கள் எக்ஸ்போர்ட். எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு அங்கே போய் பிச்சை எடுத்துன்னு எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அங்கெல்லாம் வந்தாலே துரத்தி விட்றாங்க. டேய் வந்துட்டாடா, இவனை முதல்ல அடிச்சு துரத்துறா அப்படின்னு. இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, பட் வேலைக்கு ஆகாது. ஆமாம் சார், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பார்த்தேன், டோன்ட் சென்ட் பெக்கர்ஸ் டு ஒரு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி. பாகிஸ்தான் யாரோ குத்தி சொன்ன மாதிரி பார்த்தேன் சார். ஏதோ குத்தி சொல்லலை, அதுதான் நெச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு முன்னாள் பிரதமர் நினைக்கிறேன், அவரே சொன்னார், நம்ம PM வந்து பிச்சை பாத்திரத்தோட ஊரெல்லாம் போய் சுற்றி நிற்கிறாரு அப்படின்னு. இது திமிரு, வேற ஒன்றும் இல்லை. சரி, இவங்க என்ன பண்ணாங்க, ரஷ்யா கிட்ட இந்தியா கொடுக்குறீங்களா சீப்பாக ஆயில் எங்களுக்கும் கொடுங்க. ரஷ்யா பார்த்தாங்க, சரி யாராக தான் நமக்கு என்ன வந்தது, ஆயிலை விற்று காசை வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா உக்ரைனுக்கு வந்து இவங்க டேங்க் அனுப்புகிறாங்களாம். என்ன என்கிட்ட சீப்பாக ஆயில் வேணும்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு டேங்க் அனுப்புறியா, ஆயிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது போடான்ட்டாங்க. எதுக்கு டேங்க் அனுப்பிச்சு உங்களுக்கு எவ்வளோ காசு வரப்போகுது சொல்லுங்கள். அதே ஆயில் சீப்பாக வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மிச்சப்பட்டிருக்கோம்ல. இது கூட தெரில, எதையாவது பண்ணணும்ன்ட்டு அட்லீஸ்ட் இவங்களாவது புத்தின் காலில் விழுந்துக்கணும். ஐயா சாமி, உடச்சல வந்து இரும்பு கடையில் போட்டு பேரிச்சம்பழம் வாங்குற மாதிரி பண்ணினுக்கிறோம், நீங்கள் வந்து துரை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா புத்தின் வந்து ஓகே ரைட் போ அப்படின்ட்டு விட்டுருப்பாரு. அதுவும் சொல்ல நாங்கள் பாடா அப்படின்ட்டு தட்டி வச்சுருக்காங்க. சார், இப்போ வந்து ஹெசபுல்லா லீடரை வந்து கொண்டுட்டாங்க சார் இப்போ அங்கே. ஆனால் இங்கே இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு அவரையுமே வந்து கொண்டாடுற விஷயங்கள் நம்மளை பார்க்க முடியுது, ஒரு ஃபோட்டோ வைரலாக. அது ரியாலிட்டி, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடாது. அதாவது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தோட டொமைன். அது நம்பர் 1. நம்பர் 2, நமக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் தான் நமக்கு ஆதரவு, ஹெஸ்புல்லாவுக்கும் நமக்கு எந்த ஆதரவும் கிடையாது, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கச்சு எதுக்காக நாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எனக்கு தெரியல. இதையெல்லாம் வந்து முதல்ல மாநில அரசாங்கம், ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இல்லையா, ஸோ அவங்க வந்து இதை இரும்புக்காரம் கொண்டு அடக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது நாளைக்கு மாநில அரசாங்கத்துக்கே பெரிய சிக்கலாக வரும். பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்கள்லாம் இங்கே
திருப்பூர் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்காங்க, ஊடுருவி இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அப்பப்போ நிறைய ரெய்டும் நடக்குதுங்க. இன்ஃபேக்ட் இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, 1975 இந்த பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சுங்க. அன்னைக்கு ஹோம் செக்ரட்டரி எல்லா ஸ்டேட்டுக்கும், அதுவும் எஸ்பெஷலி பங்களாதேஷோட இருக்க பார்டர் ஸ்டேட்ஸுக்கு அவர் லெட்டர் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி பிஎஸ்எஃப் போஸ்ட் மட்டும் இல்லை, அதுக்கு துணை புரிகிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு அடுத்த லெவலில் இந்த மாதிரி போஸ்ட் வச்சு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். இது அன்செக்டு இன்ஃபில்ட்ரேஷன் பெரிய பிரச்சனை அப்படின்னு அப்போவே லெட்டர் அனுப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அது அதிகமாகி கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது பங்களாதேஷில் என்ன பண்ணியிருக்காங்க, மயான்மார்லேருந்து ரோஹிங்கியாஸ் அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. அவங்க மட்டும் மற்றவங்களை வச்சுக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் எதுக்கு வச்சுக்கணும்? சொல்லப்போனால் அந்த ரோஹிங்கியாஸ் அப்படின்றவங்க பங்களாதேஷி ஆரிஜின், அதுதான் அங்கே பிரச்சனையே. அப்போ அவங்க மக்களை ஏற்றுக்க மாட்டாங்கிற போது நம்ம எதுக்குங்க பங்களாதேஷையும் ரோஹிங்கியாவையும் ஏற்றுக்கணும்? இதில் இங்கே மம்தா பானர்ஜி அவர்கள் வாங்கோ 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 அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இதெல்லாம் என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. அதான் ஓட்டு போடுறதுக்கு தான், வேற என்ன? சார் அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ ஸ்ரீலங்காவோட புது பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர் நீங்கள் இந்தியா சப்போர்ட்டா சைனா சப்போர்ட்டா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சாண்ட்விச்சாக இருக்க நாங்கள் விரும்பலை, சைனாவுக்கும் இது பண்ண முடியாது, அவங்களுக்கு அடி பண்ண முடியாது, இந்தியாவுக்கும் அடி பண்ண முடியாதுன்ற மாதிரி தைரியமாக சொல்லியிருக்காரு சார் அவர். அதாவது இது தைரியமாக சொன்னதான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் இது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். சாண்ட்விச் அப்படின்போது 2 பெரிய நாடுகளுடைய அந்த அதிகார போட்டிகளை நாங்கள் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். சரி, ஆனால் ப்ராக்மேட்டிக்காக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இலங்கை இந்தியாவை சார்ந்திருப்பது தான் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவும். ஏன்னா நம்ம அன்றைக்கே சொன்ன மாதிரி சீனா என்ன பண்ணியிருக்காங்க, வாங்க அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இன்னும் நிறைய ப்ராஜெக்ட், எப்பா ஏற்கனவே போட்ட ப்ராஜெக்டில் தானா நாங்கள் கடலில் உக்காந்து நிற்கிறோம், இதில் இன்னும் வேறு நீ எங்களை சிக்க விட்றியா அப்படின்ட்டு டோட்டலாக இவங்க சீனாவுடைய இதெல்லாம் கட் பண்ணிக்கணும். பட் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது விக்ரம். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அப்படியா என் கடனை திருப்பி கட்டு உடனேன்னுவாங்க, இல்லை கட்ட வேண்டிய வட்டி, ஏன்னா அவங்க ரீஷெடியூல் பண்ணணும்னு கேட்டுனுக்கிறாங்க. ஸோ ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் இது வயா மீடியாவாக எஸ்கேபிசம் அப்படின்னு சொன்னேன். பட் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் இந்தியாவிலிருந்து தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட், இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இம்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வரும்போது தான் சீப்பாக இருக்கும். அண்டு 2 பேருடைய உணவு பழக்க வழக்கம், கல்ச்சர் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் சரியானதாக இருக்க முடியும். நீங்கள் சீனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணணும்னா முதல்ல டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டே அதில் ஏறிடுங்க. என்னதான் சீப்பாக அவங்க பூண்டு குத்தாலும், இப்போ சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், இந்த சைனீஸ் பூண்டில் கேர்ஃபுல்லாக இருங்க, பேன் பண்ணியிருந்தாலும் அங்கங்கே சுற்றி நிற்குது அந்த சைனீஸ் பூண்டு. இதில் ஏகப்பட்ட பெஸ்டிசைடு மருந்துகள்லாம் இது பண்ணிக்கிறாங்க, ரொம்ப விஷம், ஜாகிரதையாக இருங்கோ அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அப்போ அங்கேருந்து வரதெல்லாமே இந்த லட்சணம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி சைனாவை நம்பி இருக்க முடியும்? ஒன்றே இது பாருங்க, நாங்கள் கரன்சி இன்டகிரேஷனுக்கு ஒத்துக்கிறோம், சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது, அதை நீங்கள் தீர்த்துருங்க, சாஃப்ட் லோனாக நாங்கள் கட்டுறோம், இப்படி தான் ஒரு சரியான வழியாக இருக்க முடியும். ஆனால் அதுக்கு அவருடைய ஈகோ தடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ப்ராக்டிகாலிட்டி, ரியாலிட்டி அப்படின்றது அவருக்குள்ளே இறங்கும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்க முடியுது சார், நிறையா மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் ஸ்ரீலங்காட நிறையா கைது பண்ணப்படுறதா பார்க்க முடியுது சார். எந்த ரீசன்னால? ஏன்னா கொஞ்ச நாளாக அது இல்லாத மாதிரி இருந்தது, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. விக்ரம், முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நமது இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகின்றார்கள், அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. இல்லையா சார்? எத்தனை வருமா சார் சொல்றேன் அப்படின்னு அங்கு எதிர்ப்பு தெரிவிப்பது யாருன்னா அங்க இருக்கிற தமிழக மீனவர்கள் தான். இலங்கையில் இருக்க தமிழ் மீனவர்கள், சொல்ல போனா இந்த மாதிரி கைது செய்யப்படுகிறார்களே இந்திய மீனவர்கள், இவங்களை விடுவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த மீனவர்கள் இங்க வரவே கூடாது, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்திய தூதரகத்துக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் செய்ய போகின்றோம் அப்படின்னு சொன்னதும் இலங்கை தமிழ் மீனவர்களது கூட்டமைப்பு. அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குங்க. ஸோ ஒருத்தரோட ஏரியாவில் இன்னொருத்தர் போகிறது அப்படின்றது எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம்தான். சார் கடலில் பார்டர் இருக்குமா அப்படின்னா எல்லாம் வழி இருக்குதுங்க. சரி, இவ்வளோ சொல்கிறீங்களே, பழவேற்காடு இல்லை, இந்த பக்கம் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துலேருந்து மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க எங்கள் ஏரியாக்குள்ளே இவங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் அதிகாரிகள் தலையிட்டு சமரசம் பேசி மறுபடியும் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனை ஆகி சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த விஷயம் இது. உங்களுக்குள்ளேயேவா? அப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
அவங்கவுங்களுக்குன்னு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஏரியா இருக்குதுங்க, அதில் தான் அவங்க வந்து பண்ணணும். நாம் வந்து இன்னொருத்தரோட இடத்துல போகும்போது அது பிரச்சனை தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், பார்டர் தாண்டி போகாமல் பார்த்துக்கணும். எதனால் அந்த பார்டர் தாண்டி போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது சார் அவங்களுக்கு? அதாவதுங்க, இதுக்கு வந்து இலங்கை தமிழ் அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இரட்டை மடிவலை, சுருக்கு வலை அப்படின்றதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக வந்து அந்த மீன்வளம் குறைந்து கொண்டே வருகின்றது. எங்கள் ஏரியாவில் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாதுன்றதுனால மீன்வளம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் சொரட்டிட்டு எங்கள் ஏரியாவுக்கு வராங்க. மீன் அதிகமாக இருக்குன்றது இல்லையா? இப்போது இந்த மீன்பிடி தடைக்காலம் அப்படின்னு இருக்குங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில மாதங்கள் வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா அந்த காலம்தான் வந்து மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலம். ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை மீனை பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம்னா அதனுடைய மீன்களுடைய எண்ணிக்கையை குறைஞ்சி போயிடும். அதனால தான் அந்த நேரத்தில் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெரிய மீன்களை பிடிச்சா பரவாயில்ல, சின்ன மீன்களும் அதில் மாட்டிக்கிற மாதிரி நீங்கள் வலை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த சின்ன மீன் அது பெருசாக உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, ஆனால் இதுதான் பெருசாக வளர்ந்து வரும்போது நீங்கள் சின்னதுலேயே பிடிச்சி அறுத்து போட்டிங்கன்னா அப்புறம் அந்த மகாராசன் கமல் மாதிரி தான், இந்த கோழி சிந்தார்க சொல்ல உரிச்சது, இந்த கோழி பெருசார்க சொல்ல உரிச்சது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் தான் மீன் வளம் பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மெக்கனைஸ்டு போட்ஸு, கட்டுமரம், இந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப காலமாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். கட்டுமரத்தில் போகிறவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டட் ஏரியா இருக்குங்க, அவங்க வந்து மீன் வளம், அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய போட்டுகள்லாம் வந்தால் இவங்களோட எங்களால் போட்டி போட முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருந்தது. இப்போ கட்டுமரங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே போட்டு தான் அப்படின்னு. இது வந்து தீர்வுன்றது முதல்ல எல்லையை தாண்டக்கூடாது. அடுத்தது அந்த மீன் வளத்தை ஒரேடியாக சுரண்டி எடுக்காமல் என்ன பண்ணுவது அப்படின்றதுக்கு நம்ம சென்சிட்டைஸ் பண்ணணும், ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். ஏன்னா மீன் அங்கே இருந்தால் தான் மீன் முட்டைகள் இனப்பெருக்கம் செய்யணும், அந்த குட்டி மீன் இதெல்லாம் இருந்தால் தான் நாளைக்கு பெரிய மீனாக வரும். பெரிய மீனாக வந்தால் தான் நமக்கு லாபம். சின்னதாக இருக்கும்போதே பிடிச்சி அறுத்து போட்டிங்கன்னா, இப்போ கோழி அப்படின்ட்டு குஞ்சாக இருக்கும்போது நீங்கள் அறுத்து போட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. அதே வளர்ந்த பிறகு அறுத்தா தான் நமக்கு காசு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே உட்காந்து பேசி ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் வெறும் அரசியல் நோக்கத்துக்காக நான் கடிதம் எழுதுகிறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இதெல்லாம் வந்து புண்ணுக்கு புணுகு பூசுகிற வேலை விக்ரம். பிரச்சனை என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. திருப்பி திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2014க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொள்வது நிறைய நடந்தது. இப்போ அது கிடையாது. எல்லை தாண்டி வராங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, திரும்ப வந்துடுறாங்க. இதில் வேற தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர்களாம் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் நம்ம, இல்லையா? ஏங்க கட்டாரில் நம்ம எக்ஸ் நேவி அஃபிஷியல்ஸ் அதையே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டு கொண்டு வந்தோம்ல. அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அந்த நோக்கம் வேணும். அது இல்லாமல் அரசியல் மட்டும் பண்ணினா அந்த பிரச்சனை தீராது விக்ரம். ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் நேரத்தை இளையபாதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக நன்றி சார். நன்றி விக்ரம்.